வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம மித்ராவின் பாட்டி பாரதிக்கு மேல சந்தேகமா இருக்கு. அவ இல்ல இப்ப வீட்டுல. அவ ரூம்ல போய் சோதனை போட்டா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பாரதிக்கு ரூம்ல பாரதியோட பேக்கை போய் நோண்டி நுங்க எடுக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஆதி பாரதியோட கல்யாண போட்டோவை பார்த்து அப்படியே சாக்காவி நிக்கிறாங்க. என்ன அப்ப என் பேத்தி கல்யாணம் ஆனவனையா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா? இது எவ்வளவு பெரிய தப்பு. இந்த மித்ரா ஏன் இப்படி பித்து பிடிச்சி திரியிறா அப்படின்னு மித்ராவை தோலை உரிச்சு வெளுத்து கட்டுறாங்க. இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம். அந்த பாரதிக்கு ஆதியோட கல்யாணம் ஆகிருக்கு, 2 பிள்ளைங்க இருக்கு. அப்போ அவங்க சந்தோஷமா வாழட்டு. நம்மகிட்ட என்ன குறை இருக்கு? உனக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மித்ரா கிட்ட பேசுறாங்க பாட்டி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம ஆதிக்கு பாரதியை கல்யாணம் பண்ணியிருக்காரு உண்மை நம்ம பாட்டிக்கு தெரிய வருது. இந்த பாரதியை பார்த்தா ஒரு ஊமை குசுமிக்கிறங்க இருக்கு. அவ எதையோ ஒன்று மறைக்கா. அவ என்னத்தை மறைக்கானி? அவளுக்கு ரூம்ல போய் சோதனை போட்டா நம்மளுக்கு உண்மை தெரிய வரும். அவளுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு ரகசியத்தை இந்த வீட்டில இருந்து மறைச்சிக்கிட்டு இந்த வீட்டில அது இருக்கிறதுக்கு அதுதான் அவளுக்கு காரணமா இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இந்த வீட்டில் அவ்வளோ அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு எதுக்காக இந்த வீட்டில் இருக்கா? அவ வேற எங்கேயாவது போக வேண்டியதானே? ஒட்டிக்கிட்டு இருக்கானா? ஏதோ காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம பாரதியோட ரூம்ல போய் பேக்கை நோண்டுறாங்க. அப்பதான் ஆதி பாரதி கல்யாண போட்டோவை பார்க்குறாங்க. சாக்காராங்க. உண்மையாட்டே இந்த பாரதியோட புருஷன் தான் ஆதி. அப்பனா என் பேத்தி கல்யாணம் ஆனவரையா கல்யாணம் பண்ணிக்க போறா? இவ எதுக்காக இப்படி இருக்கா? இவளுக்கும் இந்த ரகசியம் தெரியும் போல. என் பேத்தி மேலதான் தப்பு இருக்கு. இந்த பாரதிக்கு இந்த ஆதியோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பிள்ளைங்க வேற இருக்காங்க. அப்படி இருக்க நேரம் எதுக்காக இவ இப்படி அலையிறா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க நம்ம பாட்டி. ஓஹோ, அதுக்காக தான் இந்த வீட்டுல இந்த பாரதி இருக்கா. ஆனா இது தெரியாம இந்த மித்ரா ஏன் இப்படி கல்யாணம் ஆன நபரை கட்டிக்கணும்னு விரும்புறா அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அதே நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆதி பாரதியை கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்குறாங்க. தனக்கு இங்கதான் இதய ஆப்ரேஷன் நடந்திருக்கு. எனக்கு யாரோட இதயம் பொருத்தப்பட்டிருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல டாக்டரையும் சந்திச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லையும் போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வாசுவின் இதயம் தான் நம்மளுக்கு பொருத்த இருக்கு அப்படின்னு அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆவலோட இருக்காங்க. யாருக்கு அதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம பாதி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அதே கணம் உண்மையை தெரிஞ்ச நம்ம மித்ராவின் பாட்டி சாக்காவி நிற்கிறாங்க. மித்ரா கிட்ட நேரடியாக இந்த விஷயத்த கேட்ட வேண்டியதா அப்படின்னு மித்ரா கிட்ட ஓடி போறாங்க. என்ன மித்ரா, நீ இந்த ஆதியை எதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு தேர்ந்தெடுத்த? இந்த ஆதி நல்லவனா கெட்டவனா? இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கா? இப்படி எதையாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல நேரம், என்ன பாட்டி சொல்லிட்டியா? அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரே நேர்மையானவர், உண்மையானவர். அவர் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்ல நேரம், வாய மூடு மித்ரா. அவனுக்கு இந்த பாரதியோட கல்யாணம் ஆகிருக்கு, என்ன இருக்கு கல்யாண போட்டோ அப்படின்னு மித்ரா கிட்ட தூக்கி காட்டுறாங்க. ஐயோ, பாட்டிக்கு உண்மை தெரிஞ்சுட்டு இப்ப பாட்டி இந்த ஆதியை கல்யாணம் பண்ண எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. பாட்டி, இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சி அப்படின்னு கேட்குறாங்க. வாய மூடுடி. இந்த பாரதி வீட்டுல இல்லாத நேரம் அவ உண்மையை மறைச்சது மாதிரி இருக்க அப்படின்னு அவளுக்கு ரூமை போட்டு சோதனை போட்டேன். அப்பதான் இந்த போட்டோவை பார்த்தேன். இந்த போட்டோவை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், இந்த பாரு, ஆதி நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். அவனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. பாரதி கூட அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனா இந்த கேடுகட்ட கேவலமான வாழ்க்கை உனக்கு வேண்டாம் மித்ரா அப்படின்னு அந்த இடத்துல பாட்டி நம்ம பாரதி கிட்ட சொல்லுறாங்க. பாரதி, என்ன பாட்டி நீங்க? நான் இவ்வளவு நாள் இளவு காத்துட்டு இருந்ததே இந்த ஆதியை நான் கல்யாணம் பண்ணணும்னு தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம், இது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன் என் அண்ணனுக்கு கூட தெரியும். சி, வாய மூடு. இப்படி தெரிஞ்சுமா நீ அடுத்தவனுக்கு புருஷனுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லையா? நம்ம குடும்பத்துக்கே இது ஏற்பட்ட அசிங்கம். இந்த கல்யாணம் மட்டும் நான் உயிரோடு இருக்கிறது வரை நடக்காது. பாட்டி, என்ன சொல்றீங்க? ஆமா, இவனுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். உனக்கு இருக்க வசதிக்கு, செல்வாக்கும், அழகுக்கு ஒரு நல்லவன் கல்யாணம் பண்ணிக்க. அது இவன் கல்யாணம் பண்ணவே வேண்டாண்டி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாரு நம்ம சுதாகர்
மாமியார் என்னாச்சு, என்ன எங்க சந்தமா கேக்குது அப்படின்னு வந்து ஓடி வராங்க. அப்பதான் வந்து பாட்டிக்கு எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிட்டு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், பாட்டி நீங்க வந்து மித்ராவுக்கு ஆசையே வந்து இந்த ஆதியை கல்யாணம் பண்ணணும்னு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், வாயை மூடு, நீனும் சேர்ந்து தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கியே, இது அசிங்கமா இல்லை, இது நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம்டா, இப்படி ஒரு கல்யாணத்தை உன் தங்கச்சிக்கு பண்ணி வைக்கணும்னு நீ ஏன்டா இப்படி நீ துடிக்கிற, நம்மளுக்கு இருக்க வசதி வாய்ப்புக்கு எவ்வளோ நல்ல மாப்பிள்ளையை வந்து தேர்ந்தெடுக்கலாம், அப்படி இருக்க நேரம் இது உனக்கு தேவையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அதை கேட்டதுமே நம்ம ஆதி வந்து வேண்டானே நானும் வந்து ஆரம்பத்தில் சொன்னேன் பாட்டி இந்த மித்ரா வந்து கேட்கப்பாடு இல்லை, என் தங்கச்சியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன், வாயை மூடுடா, அவளுக்கு என்ன தெரியும், நம்ம தான் அவளுக்கு புத்திமதி சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்காது, ஆனால் வேற மாப்பிள்ளை கூட அதே நாளில் கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம நந்தினி வராங்க. என்ன பாட்டி அப்படின்னு வந்து விஷயத்த கேட்க நேரம், இந்த ஆதி இருக்காமல இவளுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு இருக்காமல, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, இந்த பாரதி கூட, இந்த போட்டோவை பாருன்னு காட்டின உடனே நந்தினி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சே மித்ரா இப்படி ஒரு கீழ்த்தனமான வந்து விஷயத்தையா வந்து பண்ணுறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மொத்த குடும்பமும் வந்து ஆடி போய் நிற்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம மீனா ஏற்கனவே இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் எவ்வளோ சொன்னாலும் இங்கே யார் கேட்கா அப்படின்னு வந்து திலகாவும் வந்து ஒரு வழி இருக்குது, இந்த கல்யாணம் வந்து நிப்பாட்டிக்கிட்ட எனக்கு வந்து என் தங்கச்சி பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் எப்போவோ ஒருக்கா வந்து இந்த மித்ராவை பார்த்ததுலேருந்து இந்த மித்ராவை தான் கல்யாணம் பண்ணிப்பிருப்பேன் அப்படின்னு வந்து ஒத்த காலில் நிற்கிறான், அவனை வந்து மாப்பிள்ளையை ஆக்கிடலாம், நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படின்னு சொன்னோன்னே, இது நல்ல ஐடியாவா இருக்கு திலகா, கண்டிப்பா வந்து உன் தங்கச்சி பையனையே மாப்பிள்ளையை ஆக்கிடலாம், அவனை வர சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அன்னை யானை இந்த பாட்டி இப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த எனக்கு பாட்டி மேல கோவமா வருது, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்துல கொந்தளிக்கிறாங்கங்க நம்ம மித்ரா. அதே நேரத்துல பார்த்தோம்னா திலகா உன்னோட தங்கச்சி பையனை வர சொல்லு, இந்த அவனுக்கு பாரு நம்ம மித்ராவுக்கு வந்து அவனையே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நான் இதை தான் படிச்சு சொன்னேன், யாருமே கேட்கல, இப்போ மாதிரி எல்லாத்துக்கும் புரிஞ்சிட்டுட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு ஃபோனை போட்டு அடிக்கிறாங்க நம்ம திலகா. அவங்க தங்கச்சி போயிட்டேன்னு இப்போ உடனே வா, உனக்கு மித்ராவுக்கு நீ ஆசைப்பட்டது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன் மித்ராவுக்கு ஆதினி ஒருத்தர் அந்த வீட்டில் இருக்கார்ல அவரை கூட எல்லாம் கல்யாணம் நடக்கதான் இருந்து அப்படின்னு வந்து கேட்க நேரம், இல்லடா அவருக்கு ஏற்கனவே பாரதி கூட வந்து கல்யாணம் ஆகிருக்கு, நீ வந்து மித்ராவுக்கு நீ உனக்கு பிடிச்சிருக்குல்ல இப்போவே வா அப்படின்னு வந்து அந்த மாப்பிள்ளையை வர வைக்கிறாங்க நம்ம பாட்டி. இந்த மித்ரா நான் வந்து கெட்டுனா ஆதியை தான் கெட்டுவேன், இல்லாட்டினா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு வந்து கோபத்தில் இந்த பாட்டியெல்லாம் ஏன் அண்ணே இப்படி இருக்காங்க, எனக்கு வந்து பிடிச்ச மாப்பிள்ளை இல்லாட்டினா நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாட்டியை எதிர்க்க நம்ம மித்ரா வந்து துணிஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாங்க.